உலகம் அவன் பெயரை அறியுமுன் ஒரு தந்தை இருளில் கனவுகளை தைத்துக் கொண்டிருந்தான். ஒரு சிறிய குழந்தை அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்யப்பட்டது என்று அறியாமல் அவன் கிழிந்த காலணிகளை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு அமைதியான தீ எரிந்து கொண்டிருந்தது. மற்றவர்கள் சுகத்தை தேடியபோது அவன் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுத்தான். ஒரு நாள் அந்த கடைசி பெஞ்சிலிருந்த சிறுவன் தன் விதியை தானே எழுதப் போகிறான். ஒவ்வொரு காலையும் அமைதியான தியாகத்தால் தொடங்கியது. அவனுடைய தந்தை வேலைக்குச் சென்றார். கருவிகள் மட்டுமல்ல, பொறுப்புகளையும் சுமந்தபடி அவனுடைய தாய் உணவை தயாரித்தாள். கவலைகளை சிரிப்பின் பின்னால் மறைத்தபடி அவன் பள்ளிக்குச் சென்றான், எதையும் அறியாமல். அவன் கிழிந்த காலணிகளை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். அவன் அமைதியாக நின்றான், கண்களில் தோன்றிய கண்ணீரை அடக்கிக் கொண்டபடி. உலகம் ஓய்வெடுத்தபோது அவனுடைய தந்தை இன்னும் போராடிக் கொண்டிருந்தார். ஒரு சிறிய விளக்கின் கீழ் நம்பிக்கையுடன் காலணிகள் தைக்கப்பட்டன. அந்த சிறுவன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் எழுவான். உலகம் அவன் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்.